ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் இன்டர்நெட்டுக்குள்ள போய் எதை பார்த்தாலும் அங்க ஏஐ மயமா இருக்கு. ஒரு போட்டோ எடிட் பண்ணுமா அதுக்கு ஏ இருக்கு, போட்டோவை பில்ட் பண்ணுமா அதுக்கு ஏ, வீடியோ எடிட் பண்ணுமா அதுக்கு ஏ, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், லிஸ்ட் பெருசாயிரும். பட் நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இப்ப கூகுளோட ஜெமினை, ஓப்பனையோட சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டியோட ஏ, இந்த மூணுமே நீங்க உங்க போன்ல முறையா பயன்படுத்துறீங்கன்னா அங்க ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நீங்க என்ன தேடுறீங்களோ அது எல்லாமே அவங்களுடைய சர்வர்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நீங்க ரெகுலரா கிளியர் பண்ணணும். சோ அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். கூகுளோட ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டியோட ஏஐ, அதுக்கப்புறம் ஓப்பனையோட சாட், இந்த மூணையுமே நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஜென் ஏ அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் அப்படியே விரிக்கிறாங்க, ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சாட்போட் அப்படிங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பேஸ் பண்ணி தான் இந்த ஏ செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இது ஒரு ஏ அசிஸ்டன்ட்பா அப்படிங்கிறாங்க. இதுக்கு பல பேர் வச்சிருக்காங்க யூசர்ஸ். எப்படியோ எது வேணாலும் இருக்கட்டும், லிஸ்ட் பெருசாயிரும். நம்ம அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். இப்போ கூகுளோட ஜெமினி நம்ம எடுத்து அது வழியா நம்ம நிறைய தேடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தேடும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய சர்வர்ல ஸ்டோர் ஆகும். இப்போ அதை நம்ம முறையா கிளியர் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம கிளியர் பண்றது? முதல்ல நம்ம கூகுளோட ஜெமினில போய் கிளியர் பண்றது தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட ஜெமினியை ஓபன் பண்ணுவோம். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு சாட் பண்ணிருக்கேன், அதை நான் பிரசன்ட் ஹோல்ட் பண்றேன். கீழே டெலீட், சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். இது சிங்கிளா சாட்டை டெலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாட் டெலீட் ஆயிடும். இதுவே மொத்தமா நீங்க டெலீட் பண்ணா டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் ஜெமினி ஆப்ஸ் ஆக்டிவிட்டி. இப்ப இதுல பாருங்க, கீப் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. இதுல 72 மணி நேரம் நீங்க டெலீட் பண்ணாலும் கூகுள் என்ன பண்ணிருக்கோம், அந்த சாட்டை ஒரு 72 மணி நேரம் சேர்த்து வச்சிருக்கும். சரிங்களா, ஜெமினோட சேஃப்காக. இப்ப நீங்க மொத்தமா டெலீட் பண்ணும் விருப்பப்பட்டா இங்க பாருங்க, டெலீட் அப்படிங்கிற பட்டன் இருக்கா, அதை நம்ம தட்டணும். தட்டிட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் அவர், லாஸ்ட் டே, ஆல்வேஸ், கஸ்டம் ரேஞ்ச், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெலீட் ஆயிடும். டெலீட் கம்ப்ளீட், காட் இட். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். டாப் லெஃப்ட்ல 3 லைன் பாத்தீங்கன்னா சுத்தமா கிளியர் ஆயிருக்கும். சரிங்களா, அடுத்ததா ஓப்பனையோட சாட் ஜிபிடி. கூகுளோட ஜெமினில அந்த டேட்டாவை கிளியர் பண்றது அது ஒரு மெத்தட். அவங்க ஒரு மெத்தட்ல அதை கையாண்டிருப்பாங்க. இப்போ ஓப்பனையோட சாட் ஜிபிடில இந்த செட்டப் பாத்தீங்கன்னா எங்க இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க சாட் ஜிபிடியை பயன்படுத்துறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க முறையா பயன்படுத்தி நீங்க தேடின விஷயங்களை ஈஸியா கிளியர் அவுட் பண்ணலாம். வாங்க, ஓப்பனையோட சாட் ஜிபிடி நீங்க அதை முழுக்க பயன்படுத்துறீங்கன்னா இப்ப இந்த சாட் ஜிபிடியை ஓபன் பண்ணுவோம். இப்ப டாப் லெஃப்ட்ல 2 லைன். இப்போ நான் ஆல்ரெடி சாட் ஜிபிடில நிறைய சாட் பண்ணிருக்கேன். அதுல ஒண்ணு பிரசன்ட் ஹோல்ட் பண்றேன். சேம் கூகுளோட ஜெமினி மாதிரி தான். இங்க டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, கொடுப்போம். கொடுத்தா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இதுவும் தனியா டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது மொத்தமா நீங்க டெலீட் பண்ணணும்னா இருக்கு. டாப் லெஃப்ட்ல 2 லைன், அதுக்கப்புறம் என்னுடைய பேரு கீழே டிஸ்பிளே ஆகுதா, அங்க தட்டுறேன். டைரக்டா செட்டிங்ஸ் குள்ள கொண்டு போகுது. அதுக்கப்புறம் இங்க டாட்டா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் சாட் ஹிஸ்டரின்னு ஒரு தலைப்புல கீழே பாருங்க, கிளியர் சாட் ஹிஸ்டரி, அதை நான் தட்டுறேன். தட்டினா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், படிச்சு பார்த்துக்கோங்க. கிளியர் சாட் ஹிஸ்டரின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்கும் ஓப்பன் சாட் ஜிபிடில என்னெல்லாம் தேடி பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணலாம் இந்த மெத்தட் மூலியமா. ஃபைனலி பர்ப்ளெக்சிட்டி ஏ, இதை நீங்க ரொம்ப விரும்பி பயன்படுத்தினீங்கன்னா அங்கேயும் நம்ம தேடின அந்த டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஈஸியா கூட கிளியர் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி பர்ப்ளெக்சிட்டி ஏ, இதை நீங்க முழுக்க பயன்படுத்தினீங்கன்னா அதை நம்ம ஓபன் பண்ணி சாட் ஹிஸ்டரி எப்படி க்ளோஸ் பண்றது. இப்போ டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் செமையா இருக்கு, தெளிவா இருக்கு. ஒவ்வொரு சாட்டுக்கு பக்கத்துலயும் ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க. அதுல டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. தனித்தனியா டெலீட் பண்றதுக்கு கொடுத்தீங்கன்னா அண்டு கொடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அண்டு. டெலீட் பண்ணிட்டு ஒரு வித்தின் செகண்ட்ல மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பர்ப்ளெக்சிட்டி ஏல இருக்கு. பட் நான் அந்த 2 ஏல ட்ரை பண்ணல, மேபி இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிங்கிளா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இது இல்லாம டாப் லெஃப்ட்ல செட்டிங்ஸ். இப்போ செட்டிங்ஸ் நம்ம இருக்கோம், கீழே போவோம். இதுல பாருங்க கிளியர் ஹிஸ்டரி. இதுல ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. கிளியர் கொடுத்தோம்னா
மொத்தமா கிளியர் ஆயிடும். சமல சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாங்க. ஸோ இந்த வீடியோல 3 ஏஐ பத்தி நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த ஏஐ மூலியமா நீங்க என்னெல்லாம் தேடுறீங்களோ அதை எப்படி கிளியர் பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை நான் கண்டிப்பா எல்லாமே ஒரே இடத்துல பாக்குறதுக்கு கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால ஏஐ யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டு தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல.